Hello boys and girls, welcome to 100th Learning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to see some important questions for public exam தான். So 12th standard தமிழை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க 10th 11th படிச்ச மாதிரியே தான் மோரோவர் எல்லாமே வரும். நமக்கு புணர்ச்சி இருக்கும், தென் இலக்கண குறிப்பு இருக்கும், தென் பத்தி அதெல்லாமே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கிராமர் பார்ட் அப்படிங்கிறது நார்மலா நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டா இன்னொரு இதில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, நமக்கு செய்யுள், உரைநடை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி வரும்? அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு? இதெல்லாம் நம்ம படிச்சோம்னா, ஸோ மானிட்டரே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பப்ளிக்ல ரிப்பீட் ஆயிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னு தெரிஞ்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காகவான வீடியோ தான் இது. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சரி நம்ம அது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ குருவினா, சிறுவினா, நெடுவினா கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம செப்பரேட்டா இயல் பை இயலா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, யூ வில் பி நாட் ஹேவிங். சரிங்களா? ஸோ நீங்க இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இதை பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ we are not giving any providing. நம்ம எந்த ப்ரொவைடேஷனும் இல்லை கிடையாது பிடிஎஃப்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போ என்னென்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வித்வுட் any delay we'll go and see the chapters and videos. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இயல் 1. இயல் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயல் 1ல இருக்க குருவினா, சிறுவினா, நெடுவினா இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்க எப்படி படிக்கணும்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற 7 கொஸ்டின் இந்த 7 கொஸ்டினையும் நீங்க வந்துட்டு படிச்சிடணும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேணாம், செகண்ட் கொஸ்டின் வேணாம் அப்படிங்கறத நீங்க ஸ்கிப் ஆன் பண்ணக்கூடாது. ஸ்கிப் ஆன் பண்ணாம படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ கல்வி முழக்கம், தொல்காப்பியம் சொல்றது பத்தி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மேண்டரியான கொஸ்டின். ஸோ அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் தென் இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பப்ளிக்ல ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஓகேங்களா? தென் செகண்ட் சிறுவினா பொறுத்தளவுக்கு இந்த செம்பருத்தி மலை மீது தலை சாய்த்தான் அப்படின்னு சொல்ற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேண்டட்டரியா கேட்ட சிறுவினா கொஸ்டின். ஓகேங்களா? தென் இங்க மாதிரி இடம் சூட்டி பொருள் விளக்குக அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரியா இந்த கொஸ்டின்ஸ் இருந்தது ஒரு கொஸ்டினாவது வந்துடும். அது இந்த கொஸ்டினா இருக்கணும்ல, எந்த சாப்டர்ஸ்ல எங்க நீங்க வந்து இடம் சூட்டி பொருள் விளக்குக அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா? அதே மாதிரி சங்க காலத்துல ஒளிக்கோலங்களை பற்றி சொல்றது அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க சிறுவினால. அண்ட் தென் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஸோ கவிமணி எப்படி சொல்றாரு அது எல்லா கொஸ்டினுமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அணி விளக்கம், ஸோ இந்த பாடலுக்கு இதுக்கு நமக்கு வந்து என்ன அணி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்பாங்க. இதையும் பார்த்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே உங்களுக்கு ஒரு துணைப்பாடம் இருக்கும். ஸோ இது துணைப்பாடம் கொஸ்டின். ஸோ நீங்க துணைப்பாடத்தை பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுக்கு 8 இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல 5 மேண்டட்டரியா தெரிஞ்சிருக்கணும், 3க்கான ஸ்டோரி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரி வந்து பார்த்துட்டு போயிருங்க. 5 நீட்டா அதுக்கான தலைப்பு என்ன இது என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாமே தான் வந்து இந்த தமிழை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? நெடுவினாவை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இயல் 2. இயல் 2 பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க கொடுத்துருக்க இந்த 7 கொஸ்டின் சிறுவினால பார்த்துக்கோங்க. அண்ட் தென் குருவினால பார்த்துக்கோங்க. சிறுவினால இங்க கொடுத்துருக்க 3 கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின்ல இந்த நீர்நிலை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் வாகை காலம், ஓகேங்களா? வாழைக்காலம் இதை பத்தியும் சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டினும் பார்த்துருப்பீங்க. அண்ட் நெடுநல் வாடை பத்தி கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த லெசன்ல எப்பவுமே கேட்கிற கொஸ்டின். இதையும் கொஞ்சம் பார்த்துட்டுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கொடுத்திருக்க இந்த வாகை திணை இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இலக்கண கொஸ்டின்ஸ்ல வரும். ஸோ இந்த கொடுத்திருக்க இந்த 4 கொஸ்டின்ஸையும் வந்து பாத்துருங்க. நெக்ஸ்ட் நெடுவினா. ஸோ இது உங்களுக்கு எப்பவும் போல துணை பாடத்துல வந்துடும். சரிங்களா? இது துணை பாடம். இந்த 2 கொஸ்டின்ல வந்து நெகிழி தவிர்ப்பு அது வந்து உங்களுக்கு ஜென்ரல் டாபிக்ல சொல்ற மாதிரி இருக்கும். நெடுநிலை வாடை அதை எப்படி சொல்லியிருக்காரு நக்கீரர் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. தென் இயல் 3. இயல் 3 பொறுத்த அளவுக்கு இங்க கொடுத்திருக்க 2 மார்க்ஸ் பாருங்க. குடும்ப முறைகள் அந்த கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதுல புக்கள்னா என்ன இதெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் சிறுவினா பொறுத்தளவுக்கு இங்க 8 கொஸ்டின் கொடுத்திருக்கோம். ஸோ இதுல நீங்க வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா பார்த்துக்கோங்க. இதுலயும் நான் உங்களுக்கு சாய்ஸ் தரேன். அதுல மெயினா இந்த கொஸ்டின் தென் குடும்ப முறை இதுக்கு ஏகதேச உருவக அணி படிக்கும் போதே நீங்க இதை படிச்சிருவீங்க. ஸோ அன்பு மரணம் உடைத்த கூறல் வந்து அணி. சரிங்களா? இதுவும் அணியில வந்துடும். ஸோ இது 2 வந்து விட்டுருங்க. தென் தாயும் திருமணம் தந்தையோட குடும்ப முறை இது வந்து கண்டிப்பா கேட்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் நெடுவினாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப முறை. ஸோ அதுல இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் படிவம் அதை சொல்றதுக்கான இதை பத்தி எல்லாம் பாத்துக்கோங்க. அந்த உரிமை தாகம் இது நமக்கு துணை பாடத்துல வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் இயல் 4. இயல் 4 பொறுத்த அளவுக்கு இங்க கொடுத்திருக்க கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து இந்த அந்த வேறு பெயர்கள் அதெல்லாம் என்னென்ன, ஸோ
மனநிலை அதை பத்தி சொல்றதுக்கான தற்காலம் இதை பத்தி சொல்றது. ஸோ இல்லைங்களா, இந்த கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் சிறுவினா பொறுத்தளவுக்கு இங்க கொடுத்துருக்க இந்த 8 கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. அதுல இம்பார்ட்டண்டா இந்த தேர்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்னும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, தென் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறத கம்பல்சரியா பார்த்துக்கோங்க. அண்ட் நெடுவினாவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு எப்பவும் போல துணைப்பாடம் ஆயிரும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு கவிதைகளையும் பள்ளி கல்வி முறைகளை பத்தி இருக்கிற கொஸ்டின் கம்பல்சரியா பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இயல் 5 பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின் அண்ட் படி இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. தென் சென்னை பத்தி சொல்ற கண்டக்கோட்டம் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிறுவினாவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின், 5th கொஸ்டின் அண்ட் தென் 7th அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறமா நம்ம சர்க்கிள் பண்ணதை விட்டுட்டு பேலன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இது எப்பவும் போல நமக்கு துணைப்பாடம் ஆயிரும். ஸோ இது நீங்க ஸ்டோரி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல சென்னை மயிலாப்பூர் பத்தி சொன்ன கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க அறியறதை பத்தி, ஸோ அந்த கோட்டை அதை பத்தி கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் இயல் 6 பொறுத்த அளவுக்கு மெய்ப்பாடுதல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின் கேட்பாங்க. தென் மூச்சு அந்த பேச்சோட மூச்சு அந்த கொஸ்டின் இருக்குல்ல அது கேட்பாங்க. புது கவிதைகள் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப மேண்டரியான கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் சிறுவினாவை பொறுத்தளவுக்கு திரைப்படத்தை பத்தி கேட்பாங்க. நல்ல திரைப்படம் என்பது எப்படிங்க விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்பாடு அந்த குரல்ல வரும் அணி என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. நாட்டியம் அமைப்பு இளங்கோவடிகளோட காட்சி இந்த கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட். இது திரைப்படம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேண்டரி கொஸ்டின். கொஞ்சம் பார்த்துட்டு போயிருக்கேன். அண்ட் நெடுவினா பொறுத்தளவுக்கு ஒன்னா இந்த 2 கொஸ்டினை வந்து கம்பல்சரியா பார்த்துட்டு போங்க. இந்த ரெண்டுமே கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துட்டு போயிருங்க. இது எப்போ போல நமக்கு துணை பாடம் தான். சரிங்களா. இயல் 7 பொறுத்த அளவுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யானையோடைய இதை பத்தி கேட்பாங்க. அண்ட் வேளாண்மை பத்தி ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா வேணும். அது கண்டிப்பா வந்துடும். அந்த கொஸ்டினும் பார்த்துட்டு போயிருங்க. பாடாந்திணை வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் பெருவினாவை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சககால வரலாற்றை பத்தி கேட்பாங்க. அண்ட் தென் வந்து எளிமையான மக்களுடைய இது எப்படி இருந்துச்சு, இலக்கணங்கள், குறுக்கெழுத்துகள் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா கேட்பாங்க. பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் லாஸ்ட் இயர் 8வது இயர்ல பொறுத்த அளவுக்கு தமிழருடைய வளர்ச்சி பத்தி அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. முகங்கள் அதை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. குறியீடுகளை பத்தி வந்து கொஞ்சம் இதா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து மயிலாடுதை, வாகை வந்து கண்டிப்பா கேட்கிற கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. வாகை அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த இலக்கணம் பின்னாடி இருக்குல்ல அது எல்லாமே வந்து மறக்காம பாதிப்பாங்க. ஈசன் மகன் இது எல்லாமே வந்து மேண்டரியா பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் தென் நமக்கு பெருவினாவை பொறுத்த அளவுக்கு இது எப்பவும் போல நமக்கு துணைப்பாடமா வந்துடும். இந்த துணைப்பாடம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு போயிருங்க. மயிலாப்பூர் அந்த அது கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் இந்த கிறிஸ்துவ கம்பர் இந்த வார்த்தையை கொடுத்து கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். ஸோ இந்த கொஸ்டினும் கொஞ்சம் மேண்டரி. இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க எக்ஸாம்ல ஈஸியா மார்க் வாங்கலாம். நான் இதுலயுமே உங்களுக்கு ரொம்ப செலக்டிவான கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல இந்த கொஸ்டின் படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இப்ப நான் சொல்லியிருக்க கொஸ்டின்லயும் ஸ்கிப்பிங் இல்லாம பார்த்துட்டு போயிருங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க குருவினா, சிறுவினா, நெடுவினாக்கு மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இன்னும் நீங்க வந்துட்டு இலக்கண கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு அணி இருக்கும். நான் இதுலயே 2-3 அணியும் கொடுத்துருக்கேன். அந்த அணியும் பாத்துருங்க. அணி திருக்குறள் எழுதுறது அது எல்லாமே கொஞ்சம் பாத்துக்கோங்க. இலக்கண குறிப்பு எப்படி எழுதணும், அண்ட் தென் புணர்ச்சி எப்படி பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்துட்டு போயிருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே இதாயிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, meet you in any another video. Until bye bye and thank you.